டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரோட்டு கடை காளான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ் 200 கிராம், வெங்காயம் 200 கிராம், காளான் 200 கிராம், மைதா மாவு 1 கப் எடுத்துருக்கோங்க, கரம் மசாலா கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம், காஷ்மீர் மிளகாய்த்தூள், அது கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ 200 கிராம் முட்டைகோசு, 200 கிராம் காளான், வெங்காயம், மைதா மாவு 1/2 கப், சோள மாவு 1/4 கப், காஷ்மீர் காரப்பொடி 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன். இப்போ இதை நல்லா ஒத்தாப்பில் நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இது வந்து நம்ம முட்டைக்கோஸ் காளான்லாம் நல்லா அலசிட்டு வச்சதுனால அந்த தண்ணியே அது போதுங்க. இப்போ ஒரு வானல் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த காளானை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கணுங்க. பாருங்க, இந்த காளான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எந்த ஒரு அமைப்பெல்லாம் தேவையில்லைங்க. சும்மா கிள்ளி வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு வானலில் நம்ம எப்படி கிரேவி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. வானல் காஞ்சிருச்சுங்க, ஆயில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா செவர வதக்கணுங்க. வெங்காயம் கூட 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு வதக்கிடலாங்க. இப்போ ஒரு புளிப்பு தன்மைக்கு 3 பழம் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டோம். இப்போ அது கூட மசாலாவை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர், இது வந்து காரம் தாங்க, இது வந்து காரம் கொடுக்காது, கலர் தான் கொடுக்கும், கரம் மசாலா, மல்லித்தூள், கருவேப்பிள்ளை, இதுக்கு தேவையான அளவு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்புங்க சேர்த்துக்கிட்டு இந்த கிரேவியை இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ காரப்பொடிங்க, இதுதான் காரம். அது வந்து கலர் வந்து காஷ்மீருங்கிறது கலர் தான் கொடுக்கும், காரம் இருக்காது. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், காரத்தூள் மிளகுத்தூள் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணுங்க. சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கரைச்சி ஒரு 1/2 கப் தண்ணியில் கரைச்சி இந்த கிரேவியில் ஊற்றணுங்க.
ஊற்றி கிண்டியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி கிண்டிட்டோம். இப்போ நம்ம பொரித்து வச்ச காளானை அந்த கிரேவியில் சேர்த்து ஒரு 2 பெரட்ட வேண்டியது தாங்க. ரொம்ப எளிமையான முறையில் சுவையான காளான் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ரோட்டுக்கடை காளான் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.